அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருமூலர் சொல்லக்கூடிய ஒரு சாகா கல்வி ரகசியம். அவர் ஒரு சாகா கல்வி ரகசியத்தை, அதாவது மனிதர்கள் இறக்காமல் இருக்கிறதுக்கு, இரவாமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு ரகசியம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அதை பற்றி அவர் தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்காரு. அது ஒரு பாடல் வடிவில் இருக்குது. எப்போவுமே சித்தர் பாடலை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பொருள் அதுக்குள்ள இருக்கும். ஒன்று ஸ்தூல பொருள், இன்னொன்று சூட்சும பொருள், அதுக்கப்புறம் அதிசூட்சும பொருள். ஸ்தூலம்னு என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். சூட்சுமம் அப்படின்னா என்னென்னா கண்ணுக்கு தெரியாமல் அதுக்குள்ளே ஒன்று மறைஞ்சிருக்கும். அதுதான் அதிசூட்சுமம் அப்படின்னா அதுக்கும் உள்ள இன்னொன்று இருக்கும். அதுதான், அதாவது மறைஞ்சிருக்கும், அதுக்கும் உள்ள ஒன்று ஒழிஞ்சிட்டு இருக்கும். அது கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுதான் அதிசூட்சும பொருள் அப்படின்னு பேர். இந்த ஸ்தூலம், சூட்சுமம், அதிசூட்சுமத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அது தெரிஞ்சுக்காதவங்க, இது வரைக்கும் பார்க்காதவங்க, அவங்களுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு விளக்கம். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தட்டில் லட்டு, மைசூர் பாக்கு, ஜிலேபி, இந்த 3 வைக்கிறோம். இந்த 3 நம்ம கண்ணில் பார்க்கும்போது அது நமக்கு வித்தியாசம் தெரியுது. மைசூர் பாக்கு தெரியுது, லட்டு தெரியுது, ஜிலேபி தெரியுது. இந்த 3ல் இருக்கக்கூடிய இனிப்பு நமக்கு தெரியாது. அப்போ கண்ணில் தெரியக்கூடிய லட்டு, மைசூர் பாக்கு, ஜிலேபிங்கிறது ஸ்தூலம். இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொன்றிலும் இனிப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அந்த இனிப்புங்கிறது சூட்சுமம். அதிசூட்சுமம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லட்டு ஒரு வகையான இனிப்பாக இருக்கும், மைசூர் பாக்கு ஒரு வகையான இனிப்பாக இருக்கும், ஜிலேபி ஒரு வகையான இனிப்பாக இருக்கும். அப்போ இந்த 3ல் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் அதிசூட்சுமம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதிசூட்சுமம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். சரிங்களா, அது நம்ம சொல்ல முடியாது, அதை பற்றி நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது, அது ரகசியம். சரிங்களா. அப்போது இந்த பாடல் இருக்கக்கூடிய ஸ்தூல பொருள் என்ன, சூட்சும பொருள் என்ன, அதிசூட்சும பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பாடல் பார்க்கலாம். பாடல் பார்த்தீங்கன்னா, மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம், தின்னின்று இருந்தது தீவினை சேர்ந்தது, விண்ணின்று நீர் வெளின் மீண்டும் மன்னார் போல் எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறு அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு. இது மேலோட்டமாக இருக்கக்கூடிய, அதாவது இதில் இருக்கக்கூடிய ஸ்தூல பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மண் ஒன்று கண்டீர் அப்படின்னு என்னன்னா, ஒரே மண் தான். ஒரே மண்ணை வச்சு குயவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மண் பாண்டம் செய்யறாங்க. ஒரு 2 பானை செய்யறாங்க. அதை இருவகை பாத்திரம், 2 பானை செய்யறாங்க. அதில் ஒரு பாத்திரம் தின்னின்று இருந்தது. தின் அப்படின்னு என்னன்னா கடினமாயிருச்சு, இரும்பு மாதிரி ஆயிடுச்சு. தீவினை சேர்ந்தது. இந்த தீயில வச்சு சுடுறாங்க இல்லைங்களா, தீயில வச்சு சுட்டெடுத்து எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல கடினமா, அது அப்படியே இரும்புமா இருக்கு. இன்னொன்று, விண்ணின்று நீர்வெளியில் மீண்டும் மண் ஆற்றும். இன்னொன்று பார்த்தீங்களா, அதை சுடல, அதை அப்படியே வச்சுட்டாங்க. இந்த 2ஐயும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், யாரும் வீட்டுக்குள்ளே எடுக்க மாட்டாங்க, வெளியே தான் வைப்பாங்க. அப்போ சுடாத பாத்திரத்தையும் சுட்ட பாத்திரத்தையும் வெளியே வச்சுட்டாங்க, வீட்டுக்கு வெளியே வச்சுட்டாங்க. வைக்கும்போது நமக்கு மழை வருது. சுட்ட பாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட கடினமான மழை அடிச்சு பெய்யுது, அந்த மழைக்கும் தாங்கி நிற்கிது, ஒன்றுமே ஆகலை. ஆனால் சுடாத பாத்திரம் லேசாக மழை தூர்னோடனே அப்படியே கரைஞ்சி மண்ணோட மண்ணாக மாறிடுச்சு. அத்தாவது சொல்கிறாரு, சுட்ட பாத்திரம் தின்னு இருக்குது, ஒன்றும் ஆகலை. சுடாத பாத்திரம் என்னாச்சு, அது தண்ணி விழுந்தோடனே அப்படியே கரைஞ்சி மண்ணோட மண்ணாக மாறிடுச்சு, மீண்டும் மண்ணாக இருக்கும். எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறு. இதில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சாக மாட்டாங்க, அவங்களுக்கு சாவு அப்படிங்கிறது வராது. அப்போ இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை பற்றி அவர் சொல்லிட்டாரு, அதை அவன் புரிஞ்சுக்கல. ஏன்னா பாடல் வடிவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால புரிஞ்சுக்க முடியல நம்மளால. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கல்வி முறையில் மாறிடுச்சு. பழைய காலத்தில் கல்வி இப்படித்தான் இருந்தது. இன்னைக்கு கல்வியை புதுமைப்படுத்துகிற பேர்வழின்னு இருக்கிறதையும் கெடுத்து விட்டாங்க. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு எதுவுமே புரியல, படிக்கும்போது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் இப்போ யார் புரிய வைக்கணும்னா இறைவன் தான் புரிய வைக்கணும். இறைவன்கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த மாதிரி மனுஷங்கிட்ட கற்றுக்கிட்டா நமக்கு எதுவும் புரியாது. சரியா விஷயம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்தூல பொருள் என்ன சொல்லுது, 2 பாத்திரம் செய்கிறாங்க. ஒரே மண்ணை வச்சு 2 பாத்திரம் செய்கிறாங்க.
ஒரு பாத்திரத்தை சுட்டுட்டாங்க, இன்னொரு பாத்திரம் சுடாமல் வச்சுருக்காங்க. சுட்ட பாத்திரம் உண்மையாக இல்லை, அது அப்படியே கின்னு இருக்குது. சுடாத பாத்திரம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே கரைஞ்சி மண்ணோட மண்ணாக மாறிடுச்சு. மழை வரும்போது கரைஞ்சி மண்ணோட மண்ணாக மாறிடுச்சு. அப்போ இது இதே இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்காம மக்கள் என்ன ஆகிறாங்கன்னா செத்து போயிடுறாங்கப்பா. இந்த ரகசியத்தை நீங்களாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இது ஸ்தூல பொருள். அப்போ இது எப்படி சூட்சும பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண் அப்படிங்கிறது உடம்பு தான், நம்ம உடம்பு தான் மண். அப்படி மண்ணால் இந்த உடம்பை இறைவன் செய்து நமக்கு அனுப்புறது. இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளாம் சுடப்படணும். சுடப்படுறது என்ன, பக்குவம் அடைவதற்கு நம்மளாம் பக்குவம் அடையணும். பக்குவப்பட்ட ஆத்மாக்கள். பக்குவம்னு என்ன அப்படின்னா, போதும் என்ற மனம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் சொல்லுவாங்க. போதும் என்ற மனம் தான் பக்குவ நிலை அப்படின்னு பேர். போதும்னா பக்குவம் அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். எல்லாமே போதும்பா அப்படின்னா அதில் பக்குவம் அடைஞ்சிட்டான், திருப்தி அடைஞ்சிட்டான், முழுமை பெற்றுட்டான்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு ஆத்மா முழுமை பெற்றுச்சோ அந்த ஆத்மா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுட்ட மண் மாதிரி மாறிடுச்சு, சுட்ட பானையாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா, அதாவது அந்த உடம்பானது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதையே அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை பாதிப்படைய செய்யாது, சூழலால் பாதிக்கப்படாது. அப்படிங்கிறது தான் அதனோட உள்ள இருக்கக்கூடிய சூட்சம். இவங்க புரிஞ்சது எனக்கு தெரியல, புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கோம் இல்லைங்களா, நம்ம இப்போ ஒரு பக்கம் போகும்போது வண்டியில் போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு குறுக்கால வரோம், வேணுனே வரலாம், நம்ம மேலே இடிக்கலாம். உடனே டக்குன்னு நமக்கு கோவம் வருது, திட்டுறோம், அவன் நம்ம திட்டுறான், அவன் அடிக்கிறோம், நம்மளும் அடிக்கிறோம், கடைசியில் ஸ்டேஷனுக்கு போகிறோம். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சூழ்நிலையாக நம்ம கவரப்பட்டுட்டோம். அதுக்குள்ளே நம்ம அந்த சூழலாக மாறி நம்ம அந்த எப்படி இந்த சுடாத பானை கரைஞ்சி மண்ணோட மண்ணாச்சு, அந்த மாதிரி நம்ம அதில் கரைஞ்சிட்டோம். இதே நம்ம பக்குவப்பட்டுட்டோம் அப்படின்னா, முழுமை பெற்றுட்டோம் அப்படின்னா, பக்குவ நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு எப்படி இருக்கணும்னா, அதே மாதிரி நம்ம வெளியே போகும்போது அவன் இடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல எடுப்பா அப்படின்னு நம்ம போயிடுவோம். அப்போ அந்த இடத்துல நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் நமக்கு வரல. அப்போ அந்த மாதிரி தான் பக்குவமடைந்த ஆன்மாங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, தாமரை இலை தண்ணி மாதிரி. தாமரை இலை இருக்குங்களா, அது தண்ணி விட்டிங்கன்னா ஒட்டாது. அப்போ அது மாதிரி இந்த உலகத்தில் நம்ம எங்கே இருந்தாலும், குடிசையில் இருந்தாலும், கோபுரத்தில் இருந்தாலும், குப்பமேட்டில் இருந்தாலும், சாக்கடையில் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். நம்முடைய மனமானது எந்த மாற்றமும் பெறாது. ஆனால் நம்ம பக்குவம் அடையல அப்படிங்கும்போது நம்ம மனம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அதுவாக மாறிடும். புரியுதுங்களா? அப்போ இந்த பக்குவம் எப்படி நம்ம அடையிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமை. எல்லாமே எளிமையாக தான் சொல்லி செய்கிறாங்க. யார் ஒருவர் இறைவனுடைய பாதார விந்தங்களை சரணாகதி அடைகிறாங்களோ அவங்க பக்குவம் அடைஞ்சிடும். அவ்வளோதான், ரொம்ப எளிமை. இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இறைவனை நீங்கள் எப்படி வேணால் பாருங்கள், உருவமாக பாருங்கள், அருவுருவமாக பாருங்கள், அருவமாக பாருங்கள், எப்படி வேணால் பார்க்கலாம், உங்கள் இஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனத்தில் நீங்கள் எப்படி பரிபூர்ணமான சரணாகதி அடையணும். அப்படி அடைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பக்குவ நிலை கிடைக்கும். இந்த பக்குவ நிலை கொடுக்குறது இறைவன் தான். இறைவனுடைய அருளால் மட்டும்தான் நம்ம பக்குவம் கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போ அதில் இருக்கக்கூடிய சூட்சும பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பக்குவம் அடைந்த ஆன்மா நமக்கு இந்த மாதிரி சூழலில் சிக்காது, அது அதை பாதிப்படைய செய்யாது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதில் இருக்கிற சூட்சுமம் பொருள். அதிசூட்சமும் ஒன்று இருக்குது அதுக்குள்ள. அதுதான் இப்போ மெயினானது, முக்கியமானது. அதுதான் சூட்சுமத்தோட அதிசூட்சம் தான் முக்கியம். அது என்ன அதிசூட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாடலில் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் அக்னிங்கிறது ஒரு ரகசியம். இந்த பாத்திரத்தை சுடுறது அக்னியில் சுடுறாங்க. அக்னியில் சுடும்போது என்ன ஆகுதுன்னு அந்த பாத்திரம், அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணோட தன்மை மாறுங்க. அதாவது அணு மாற்றம் பெறுது. அது ரசவாதம். சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் என்னமோ பானை தானே, மண் பானை செய்கிறாங்கன்ட்டு. ஆனால் உண்மையிலே அது ஒரு ரசவாதம் இருக்குது. அது ரசவாதம் அடைஞ்சதுதான் அது வேற ஒரு நிலையில் மாறுது. அதாவது ரசவாதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறுதல். அது ஒரு நிலையில் இருக்கும், அந்த நிலையிலிருந்து அது வேற அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அந்த நிலை அது இருக்காது, அது வேற ஒரு நிலைக்கு அப்படியே மாறிடும்.
பேர் தான் ரசவாதம். அது ஏம சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இதுக்குள்ள ஒரு ரசவாதம் நிகழ்ந்திருக்குது. இந்த மண்ணை அது வேற மாதிரி மாற்றிடுது. சாதாரண மண்ணு தான், புரியுதுங்களா? ஆனால் மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவினுடைய அந்த சக்தியையும் அது வேற மாதிரி மாற்றிடுச்சு. மாற்றுறதுனால தான் அது என்ன ஆயிடுச்சு, அது இரும்பாட்டை போச்சு. அது என்ன ஆகுது, எதுக்கும் அது அசைகிறதில்லை, அப்படியே அசையாமல் நிற்கிது. எத்தனை வருஷம் ஆனால் அப்படியே நிற்கும். ஆனால் நீங்கள் சாதாரணமாக மண்ணில், அதாவது நெருப்பில் சுடாத ஒரு சட்டியை கொண்டு போய் நீங்கள் தண்ணியெல்லாம் வர வேண்டாம், அதாவது மழை வர வேண்டாம், சும்மா வச்சிங்கனாலும் போதும், காற்றுலேயே கரைஞ்சி போயிடும். நாளாக அந்த காற்றுல மண் அரிப்பு ஏற்பட்டு அப்படியே மண்ணோட மண்ணாக மாறிடும், தண்ணி படாமல் இருந்தாலுமே. அப்போ இந்த தீயில் சுட்டது அப்படிங்கிறது எதுவுமே ஆகாது. அப்போ இந்த இடத்துல ஒரு அணுமாற்றம் நடந்திருக்கு. அந்த அணுமாற்றம் தான் மிகப்பெரிய ரகசியம். அப்போ அந்த அணுமாற்றம் செய்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு, அதாவது கனல், அக்னி, ஜோதி நம்ம சொல்கிறது. அப்போ அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த மண்ணை வேற ஒரு தன்மைக்கு இரும்பாட்டு மாற்றிடுச்சு. புரியுதுங்களா? அதில் இருக்கிற அணுக்கள், ஒவ்வொரு அணுக்களையும் மாற்றிருக்கு. புரியுதுங்களா? அது வந்து மண்ணு தான். சரி, நல்லா கேளுங்க, அது மண்ணு தான். சாதாரணமாக இருக்கக்கூடிய மண்ணை அப்படியே இரும்பு மாதிரி கெட்டியாக மாற்றிடுச்சு இல்லையா? அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த அணுக்கள் எப்படி இருக்குன்னா, இது வந்து பஞ்ச பூதங்களையும் தாண்டி, வெளியையும் தாண்டி ஒளிக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த அணுக்கு ஆற்றல் இருக்கு. ஆனால் மண்ணோட அணுவுக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அடுத்த நிலை, அதாவது கடினத்தன்மைக்கு மட்டும்தான் போக முடியும், அதுக்கு மேலே அதனால போக முடியாது. அதனால அந்த நெருப்பால் அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுவுக்கு எவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய அணு பஞ்சபூதங்களையும் தாண்டும், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்களையும் தாண்டி அதுக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய வெளி அப்படிங்கிற அந்த நிலைக்கு போய் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒளி அப்படிங்கிற அந்த ஜோதி நிலைக்கு போகிற அளவுக்கு இந்த அணுவுக்கு ஆற்றல் இருக்குது. ஆனால் இந்த அணுவை நம்ம மாற்றாத வரைக்கும் அந்த நிலைக்கு இது கொண்டு போக முடியாது. அப்போ இது எப்படி மாற்றலாம்? முதல்ல அணுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமை. அணுவை பற்றி எளிமையாக சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் தான். அவர் மாதிரி எளிமையாக இந்த ரகசியங்களை சொன்னது உலகத்திலே யாரு, அவ்வளவு அற்புதமாக சொல்லி வச்சிருக்காரு. ஆனால் நமக்கு தான் புரியல. ஏன் புரியல அப்படின்னா, நம்ம வள்ளலார் மாதிரி வேஷம் போட்டுக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சு அதை நம்ம பின்பற்றுறதில்லை. அதை விட்டுட்டு அவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவர் சொன்ன விஷயம், அதாவது அவர் எப்படியெல்லாம் இருந்தாரோ அந்த மாதிரி நம்ம இருக்கலாம்னு ஆசைப்படுற மொழியை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆய்வு பண்ணுறதில்ல. அதை ஆய்வு பண்ண நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சரி, இதை ஆய்வு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லியிருக்காரு அவர்கிட்டையும் கேட்டால் முடிஞ்சு அவரே சொல்லியிருக்காரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்போது அவர் சொல்கிறார் அணுன்னா என்னன்னு சொல்கிறார், அழகாக சொல்கிறார். இதுக்கு மேலே யாருமே சொல்ல முடியாது. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெருசாக நமக்கு வெளியே காட்டியிருக்காரு. இதுதான்டா உடம்புல இருக்கிற அணு அப்படின்ட்டு. இதை நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ, இதை பார்த்தீங்கன்னா தான் உனக்கு புரியலாம், புரியாது அப்படின்னு சொல்லி வெளியே காட்டியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமை. விளக்கு தான். அவர் விளக்கு வச்சு காட்டியிருக்காரு. எதுக்காக விளக்கு வச்சான்னு யாருக்கும் புரியல. அந்த விளக்கோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அணு. நம்ம பிறக்கிற இல்லைங்களா, பிறக்கும்போது நம்ம உடம்புல ஒவ்வொரு எத்தனை கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குன்னு வச்சுக்கல, பல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது அப்படின்னா இது ஒவ்வொன்றும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. விளக்கு எப்படி எரியுதோ அந்த மாதிரி எரியும். அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தீர்ந்த உடனே திரி கருகி ஒவ்வொரு விளக்காக அணையும். இப்படி ஒவ்வொரு விளக்காக அணைஞ்சிட்டு வர்றது தான் நம்ம இறப்பு போகிறது. கடைசி என்ன ஆகுதுன்னா, கடைசியில் இருக்கக்கூடிய ஒரே விளக்கம் அமையும் போது அதோட நமக்கு இறப்பு அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் அவர் தெளிவாக சொல்கிறாரு, விளக்கமாக சொல்லிட்டே இதை பார்த்துட்டே உங்களுக்கு ரகசியம் புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விளக்கில் 3 விதமான பொருள் இருக்குது. நீங்கள் பார்த்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து விளக்கு, அதாவது விளக்குங்கிறது அது கீழே இருக்கிறது விளக்கு, அப்புறம் அதை ஊற்றுற எண்ணெய், அப்புறம் திரி, அப்புறம் தீபம் எரியும். சரிங்களா? இந்த தீபம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வீட்டில் வந்து நம்ம விளக்கு வைப்போம். கார்த்திகை எல்லாம் நிறைய விளக்கு வைப்போம், பார்த்துருப்பீங்க. நிறைய விளக்கு ஒரே விளக்கு வச்சுட்டு ஏற்றுவாங்க. ஒரு விளக்கு வச்சுக்குவாங்க, அதை வச்சுட்டு எல்லா விளக்கையும் ஏற்றுவாங்க. அந்த ஒரே விளக்கை வச்சு அதன் மூலியமாக அனைத்து விளக்குகளுக்கும் வெளிச்சு கொடுப்பாங்க.
அதாவது அந்த ஜோதியை ஏற்றிடுவாங்க. எல்லா பக்கமே ஜோதி எல்லா பக்கம் எரியும். கொஞ்சம் நேரம் ஆக என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அணைஞ்சிக்கிட்டே வரும். அணைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் இருக்கக்கூடிய விளக்கு அணைஞ்சு போயிடும். இதுதான் இறப்பு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதுக்கு தான் அந்த ஜோதி வைக்கிற அந்த நிகழ்வு, அந்த கார்த்திகை மாதம். அது மாதிரி தான் நடக்குது. உண்மையிலே அப்படி தான் நடக்குது. தெரியுதுங்களா? அப்போது இறைவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது நமக்கு கோடிக்கணக்கான விளக்குகள் நம்ம உடம்பு இருக்குது, இதெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. வயசாக என்னது ஒரு விளக்காக அணைஞ்சிக்கிட்டே வரும். கடைசி விளக்கு அணையும் போது நமக்கு இறப்பு அப்படின்னு வந்துருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம முந்திக்கணும். அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த விளக்கு எப்படி எரியுது அப்படின்னா, அங்கே இருக்கிற எண்ணெய் திரி இருக்கிறதுனால தான் எரியுது. இந்த மண் விளக்கு அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய இந்த உடம்பு, அதாவது உடம்புனா ஸ்தூலம், நல்லா தெரியும், ஸ்தூல பொருள். இந்த உடம்பு உடம்பாக இருக்கக்கூடிய ஸ்தூல பொருள். இதில் இருக்கக்கூடிய அணுக்கள் அப்படிங்கிறது தான் அந்த திரியும் எண்ணெயும். திரி அப்படிங்கிறது அகாரம்னு பேர், எண்ணெய் அப்படிங்கிறது உகாரம்னு பேர். இந்த அகாரம் உகாரம் இந்த ரெண்டு இருக்கிற வரைக்கும், அதாவது உகாரம் இருக்கிற வரைக்கும் இந்த ஜோதியானது எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த உகாரம் எப்போ காலியாகிறதோ அப்போ ஜோதி இருக்காது, போயிடும் முடிஞ்சு. அப்போ இந்த அகாரம் உகாரம் ரெண்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கும். இந்த அகாரம் உகாரம் எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ சுயமான ஒரு ஜோதி நம்ம உடம்பு இருக்கு, சுயமான ஜோதி. அதாவது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணையா விளக்குன்னு பேர். இப்போ அணையா விளக்குன்னு எல்லா கோயிலையும் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த அணையா விளக்குன்னு என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல தான் அணையா விளக்கு ஜோதியாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், சிதம்பரம், சித் அம்பரம், சித் அம்பரம், திரு சிறு அம்பலம். பாருங்க, அழகா இருக்கு. தமிழ் மாதிரி ஒரு மொழி எங்கே இருக்குது உலகத்தில்? தமிழில் தான் அழகாக எல்லாம் சொல்லியிருக்காங்க. தெளிவாக பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும். நம்ம தேடுதல் அப்படிங்கிறது கூகுளில் போய் தேடுறோம். முதல்ல மகா மட்டமான தேடல் அதுதான். நம்ம எங்கே தேடணும்னா இறைவனிடத்துல தேடணும். அவங்ககிட்ட பாடம் படிக்கணும், அவங்ககிட்ட கேட்கணும். அவன் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கான், நம்ம கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போ அழகாக தெளிவாக நம்ம முன்னோர்களாக புரிஞ்சுருக்காங்க. பேர் தமிழ் திரு சிறு அம்பலம் அப்படின்னு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திரு சிறு அம்பலம் கோயில், உடம்புல ஒரு கோயில். அங்கே தான் வந்து அணையா விளக்கு. அந்த விளக்கு, அந்த ஜோதி, இது சிற்றம்பல ஜோதின்னு பேர். அந்த ஜோதியானது எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், அது அணையறதில்லை. அது வந்து அழியாது. நல்லா கேளுங்க, அது அழியறதில்லை, அழியாத ஜோதி. அது அணையா ஜோதி, அணையா விளக்குன்னு பேர், அணையாத ஜோதி. அந்த ஜோதி என்ன பண்ணணும், அந்த ஜோதியை நம்ம கவனிக்க 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 என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் மாற்றம் பெறும். மாற்றம் பெற்ற என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த இரண்டும் கட்டிக்கொள்ளும். இந்த ரெண்டும் அகாரம் உகாரம் இரண்டும் கட்டப்படும். அகாரம் உகாரம் இரண்டும் சேர்ந்து மகாரம் அப்படிங்கிற ஜோதி. அதுக்கு மகர ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ மகாரங்கிறது ஜோதி, அகாரம் உகாரம் இரண்டும் கட்டுப்படும். இது கட்டிடுச்சு அப்படின்னா தீரவே தீராது, எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கட்டாத வரைக்கும் தீர்ந்து போயிடும். இப்போ கட்டுறதுன்னா என்ன, கட்டாதுன்னா என்ன, புரியலையே உண்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கட்டுதல் அப்படின்னா கட்டுப்படுதல் அப்படின்ட்டு. அதாவது பாஷாணங்கள் இருக்குங்களா, பாசானம்னு சொல்லுவோம். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. பாஷாணம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, தூக்கி நம்ம நெருப்பில் போட்டோம்னா புகஞ்சு காணாமல் போயிடும். இருக்கிற இடம் தெரியாது, காணாமே போயிடும். உதாரணத்துக்கு நீங்கள் பாதரசம் இல்லையா, அதை ஒரு சின்ன கரண்டியில் ஊற்றி அப்படி நெருப்பில் காட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் புகஞ்சு ஒன்று கூட இருக்கிறது காணாமல் போயிடும், எல்லாமே ஓடி போயிடும். அந்த மாதிரி ஓடி போகக்கூடிய பாதரசத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா கட்டி அதைய மணியாக்கணும். இந்த மணி தூக்கி நெருப்பில் போடுறோம், அது அப்படியே கிடக்கும், ஓடவே ஓடாது. இதுதான் கட்டுதல்னு பேர். எவ்வளோ நெருப்பில் ஓடாலும் அது ஓடாது, அப்படியே கிடக்கும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் இருக்கக்கூடிய அந்த அகார உகாரம் ரெண்டையும் கட்டிட்டோம் அப்படின்னா இந்த மகாரமான ஜோதி அணையா விளக்காக எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உடம்புக்கு அழிவில்லை. இது இன்னொரு ரகசியம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்களுடைய தன்மை வேற. ஆனால் இந்த திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய ஜோதியினுடைய தன்மை வேறு. அந்த திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற ஜோதி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எல்லை கிடையாது. நேரம் காலம் அப்படின்னு எல்லை இல்லை.
கால அளவு கிடையாது, நேர அளவு கிடையாது. அப்போ எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அது இறைவன் அப்படிப்பட்டவன் தானே. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து செல்களும் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கும் தன்மை மாறிடும். நமக்கும் அந்த கால எல்லையெல்லாம் கிடையாது, நம்ம அதெல்லாம் கடந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த உடம்பானது முழுக்க அந்த ஜோதிமயமாக மாறிடும். அவ்வளோதான். ரொம்ப கடினமான சயின்ஸை எளிமையாக சொல்லி கொடுத்துருவோம் எல்லாரும் தான். அவர் மாதிரி யாரும் சொல்லித்தர முடியாது, அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடம்பானது அழியாது. இது நமக்கு அடுத்த நிலைக்கு போயிடும். எப்படி அடுத்த நிலைக்கு போகும்? அதுதான் வெளி கடந்து ஒளி. இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குது? சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பர ரகசியம் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சிதம்பரம்னு என்ன? சித் அம் பரம் அப்படின்னு பேர். அம்னா இறைவனுடைய இருப்பிடம், சித்னா சிறிய, பரம்னா இறைவன். அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக சொல்லி புரிய வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ சிதம்பர ரகசியங்கள் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சிதம்பர ரகசியம் நாங்கள் காட்டியிருப்பாங்க, அதில் ஒரு சூட்சம் இருக்குது. அதை பற்றி பின்னாடி நம்ம காணொலி கண்டிப்பாக போடுவோம். அப்போது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜோதி, அதாவது திருச்சிற்றம்பல ஜோதி. இந்த திருச்சிற்றம்பல ஜோதியை சதா சர்வகாலமும் நாம் அதிலேயே இருந்தோம் அப்படின்னா, திருச்சிற்றம்பல ஜோதியவே நம்ம கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் மாற்றம் பெற்றோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. அப்போ நீங்கள் எதை பின்பற்றி போகிறீங்களோ நீங்கள் அதுவாக மாறிடுவீங்க. அப்போ நம்ம பின்பற்ற வேண்டியது என்னது? அந்த மெய்ப்பொருள் தான். இது திருவள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், இப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்குள்ளேயே ரகசியம் இருக்குது. சரிங்களா? எல்லாமே வெளிப்படையாக சொல்லி வச்சுருக்காங்க, நமக்கு தான் புரியல. அப்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த திருச்சிற்றம்பல ஜோதியை சதா சர்வகாலமும் நாம் அதை நம்ம கவனிச்சுட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களும் மாற்றம் தரும். கண்டிப்பாக இறைநிலை அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக கிடைக்கும். புரியுதுங்களா? நம்ம ஒரு 4 விஷயத்தை நாம் விடணும். ஒரு 4 விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நமக்கு 4 விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது வரலாறு சொன்னது. முதல்ல சொன்ன நாள், நம்ம நாள் விட வேண்டிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கவலையை முதல்ல நம்ம விடணும். நம்ம எதுக்காக கவலைப்படுறோம்? சரி, கவலைப்படுறதுனால எதாவது மாற்ற முடியுமான்னு பாருங்க, எதுவுமே மாறாது. எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ எதுக்காக கவலைப்படுறோம்? அப்போ முதல்ல கவலை விடணும். அதுக்கப்புறம் துக்கம் அப்படின்னு என்னென்னா, போனவனை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு விஷயம் போயிடுச்சு, இளமை போயிடுச்சு, அதை பற்றியே கவலைப்படுவாங்க. நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க, இப்போ சாப்பிட முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்போ துக்கம் விட வேண்டியிருக்கும். அடுத்தது 3வது பயத்தை நம்ம விடணும். பயப்படுறதுனால ஏதாவது நடக்க போகுதான்னு பாருங்க. எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை, பயம் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்கொள்றதுனால நமக்கு ஏற்படக்கூடியது. அப்போ நம்ம பயம்தான் அது எதிர்கொள்ளாமல் இருக்க முடியுமா? எல்லாத்தையுமே எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ நிறைய திரை பிணி மூப்பு சாக்காடுன்னு ஒரு விஷயம்லாம் வருது இல்லைங்களா? நம்ம உடம்புல மாற்றம் வருது இல்லையா? இந்த மாற்றம் எதிர்கொண்டு தான் ஆகணும் இல்லையா? பயம்தான் அது வராமல் இருக்குமா? கண்டிப்பாக தான் தீரும். புரியுதுங்களா? அதனால் பயத்தை நம்ம வளர்க்கணும். அடுத்தது கோபம். ரொம்ப முக்கியமானதே கோபம் தான். மனம் அடங்க கற்றாரும் சினம் அடங்க கற்றார் இல்லை அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அப்போது மனம் அடங்கினவங்களோட கோபத்தை அவனால் அடக்க முடியல அப்படிம்பாங்க. அப்போ மனம் எப்படி அடங்குச்சு? அடங்கலை இல்லையா? அதனால் விட வேண்டியது கோபம். அப்போ இந்த 4 நம்ம கண்டிப்பாக விடணும். 1 கவலை, துக்கம், பயம், கோபம். இந்த 4 விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த 4 விட்டு ஒரு 4 விஷயம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாரம், சாப்பாடு. இதில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ஜாக்கிரதையாக இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, பசி எடுத்தால் தான் சாப்பிடணும், பசிக்காமல் திங்கக்கூடாது. பசித்து புசி இன்னொரு சொல்கிறாங்க இல்லையா? பசியாமல் திங்காது சொல்கிறாங்கல்ல, திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணிங்கிறார். என்ன சொல்கிறார் அழகா? மருந்தே தேவையில்லை உடம்புக்கு. நீ அருந்தியது, சாப்பிட்டது, அற்றது, சாப்பிட்டது ஜீரணமாகி அது வெளியேறதுக்கு அப்புறமா, அதாவது கழிவாக வெளியேறதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்புக்கு மருந்து மாத்திரம் தேவையில்லை.
எந்த மருந்தும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி சாப்பிடணும்? பசி எடுத்து சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணும்? அற்றான் அளவறிந்துங்க அஃதுடம்பு பெற்றான் நெடுந்திக்குமாறு. அளவோட சாப்பிடு, இந்த உடம்பு ரொம்ப நாளைக்கு கூட வரும்பா அப்படிங்கிறது. அப்போ அளவாக சாப்பிடணும். வயிறு முட்டை திங்கக்கூடாது, அளவாக சாப்பிடணும். நிறைய பேர் என்னுடைய காணொலி பார்த்துட்டு என்னங்க ரொம்ப அழைச்சிட்டீங்க, இந்த உடம்பு சரியில்லையா, இல்லை ஏதாவது வியாதி வந்துருச்சா நிறைய பேர் கேட்குறாங்க. நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு வேளை தான் சாப்பிடுவோம், ரெண்டாவது வேளை சாப்பிட்றதில்ல. ரெண்டாவது வேளை பெரும்பாலும் தவிர்க்கிறது தான். பசி எடுத்தால் சாப்பிட்றது, பசி எடுக்கல விட்டுறது. அப்போ அதுபோல் உணவினை குறைச்சிட்டோம். ஏன்னா ஊனினை சுருக்கி உள்ளொலி பெருக்கின்னு வல்லார் சொல்லுவார். ஊனை சுருக்கினா மட்டும்தான் உள்ளொலி பெருகும். அதனால தான் முதல்ல ஊனை கம்மியிட்ட சாப்பிட்டு தான் இருக்கோம். நம்ம வருது பிறந்ததும் திருட்டே இருக்கிறோம், எல்லாத்தையும் தின்னாச்சு. நம்ம திங்காது என்ன இருக்குது சொல்லுங்களேன்? ஓடுறது, பறக்கிறது, ஒடியாடுறது எல்லாத்தையும் தின்னாச்சு. இது வரைக்கும் சாப்பிடாத விஷயமே கிடையாது. இனி சாப்பிட்டு என்ன போகும்? உண்டதெல்லாம் மலமேன்னு சொல்லி வரலாறு சொல்கிறார். சாப்பிட்டதெல்லாம் மலமாக தான் போச்சு, அது மலமாக தான் ஆக போகுது. அப்போ பசிக்கு சாப்பிடணும், அவ்வளோதான். ருசிக்கு சாப்பிடக்கூடாது, பசிக்கு சாப்பிடணும், அவ்வளோதான். அப்போ ஆகாரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படிங்கிறதா. அடுத்தது ரெண்டாவது சொல்கிறாரு நித்திரை. அடுத்தது நித்திரைன்னு என்னது? தூக்கம். தூங்குறது. தூங்குறது எப்போ தூங்கணும்? நேரத்திலே படுத்து தூங்கிடணும். நேரத்தில் படுத்து தூங்கி நேரத்தில் எந்திரிக்கணும். நித்திரைகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வல்லார் தூங்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு வெடி வெடி முடிச்சுட்டு வருது. தப்பு. தூக்கம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு எதுவுமே நம்மளை விட்டு போகணும் வழி, நம்ம அதை விடக்கூடாது. நேரத்திலே படுத்த தூக்கம் வருதா தூங்கிடுங்க. நீங்கள் நேரத்தில் படுத்து தூங்கி பாருங்க, நேரத்திலே எந்திரிச்சிருவீங்க. அப்போ நமக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேர் என்ன விடி விடி முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளாக வம்படியாக இந்த உடம்புக்கு தூக்கத்தை கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை தான். நேரத்தில் படுத்து தூங்கி நேரத்தில் எந்திரிங்க, உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இயல்படியில் இருக்கும். நீங்கள் நேரம் கழிச்சு படுத்து நேரம் கழிச்சு எந்திரிச்சு பாருங்கள், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அதே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விளக்கும் அழிஞ்சிடும், அவ்வளோதான். நேரத்தில் படுத்து நேரத்தில் வச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா விளக்கும் பிரகாசமாக இருக்கும். சரியா? அதனால் தூக்கம் அப்படிங்கிறது நேரத்தில் படுக்கணும், நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். மூணாவது மைதுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைதுனம்னு என்னென்னா ஆண் பெண் உறவு, அதாவது உடல் உறவு. அப்போ ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது, அதாவது உடல் உறவு அப்படிங்கிறது, தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது. ஆண் அதாவது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர்த்த சொல்கிறாங்க. கணவன் மனைவி இருக்கிறவங்க மாதம் 2 முறை மட்டும் நம்ம அந்த உறவு வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்கூடாது. ஆனால் மாதம் 2 முறை கண்டிப்பாக வச்சுக்கணும், வைக்காமல் இருக்கக்கூடாது. ஏன் வைக்கணும் அப்படின்னா, இந்த கழிவானது வெளியேறும். எப்படி நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய மலஜலம் வெளியேறுதோ அந்த மாதிரி விந்துலேயும் ஒரு கழிவு இருக்குது, அந்த கழிவு அப்படி தான் வெளியேறும். அதனால் நல்லது. அதனால தான் இல்லறம் அல்லது நல்லறம் என்று அப்படிம்பாங்க. இல்லறத்தில் இருக்கிறவங்க தான் சீக்கிரமாக யோக நிலைக்கு போக முடியும், அந்த இறைநிலைக்கு போக முடியும், வேற யாரும் போக முடியாது. அதாவது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இல்லறத்தில் இருக்கிறவங்க எளிமையாக சீக்கிரமாக போய் சேரலாம். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த கழிவு வெளியேற்றம் தான். புரியுதுங்களா? அப்போ கழிவு வெளியேறிச்சுனாலே அந்த விந்தானது அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும், ஜோதி மாரி. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு பித்தளை சொம்பு இருக்குன்னு வச்சுக்கலேன். பித்தளை சொம்பு தொலைக்காமல் அப்படியே கிடக்குது. அது என்னாச்சு? கழிவு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த சொம்பு எடுத்து நல்லா தேய்ச்சி நல்லா புளியை போட்டு நல்லா விளக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பளபளான்னு ஏறும். எப்படியாச்சு? அது இருக்கிற கழிவு வெளியேறும். அந்த மாதிரி தான். சரிங்களா? சரி. அப்போது இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்? மாதம் 2 முறை மட்டுமே மாந்தர்களை மறுவுதல் வேண்டும், அவ்வளோதான். கடைசியாக சொல்கிறது பயம். பயம் கொள்ளக்கூடாது. இந்த பயங்கிறது எந்த பயத்தை குறிக்குதுன்னா யம பயம். அதாவது யம பயம்னா மரணத்தை பற்றிய பயம் நமக்கு விட்டுறணும், அறவே விடணும். நம்ம ஏற்கனவே சொன்ன பயம் அப்படிங்கிறது அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம். இதுதான் முக்கியமான பயம். இது யம பயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணத்தை பற்றிய அச்சம். அந்த அச்சம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா மரணம் நமக்கு வரப்போறதில்லை, அதை பற்றி நம்ம கவலையே கொள்ள வேண்டாம். அப்போ இந்த 4 விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த 4 விஷயம் ஜாக்கிரதையாக இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு 4 விஷயம் நமக்கு கிடைக்கும். அது என்னென்னா, முதல்ல கிடைக்கக்கூடியது ஏம சித்தி. ஏம சித்தின்னு என்னது? ரசவாதம். ரசவாதம் என்ன? நிறைய பேர் ரசவாதம் என்ன செய்கிறாங்கன்னா, தங்கத்தை செய்யறது, ரசம் தங்கமாக மாற்றுறது, இரும்பை தங்கமாக மாற்றுறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏம சித்தி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுவை மாற்றம் செய்வது, ரசவாதம் செய்வது அப்படிங்கிறது. புரியுங்களா? ஏம சித்தி. அதுக்கு அடுத்த நிலை அப்படிங்கிறது சாகா கல்வி. அப்போ ஏம சித்தி முதல்ல கிடைக்கும், அடுத்து சாகா கல்வி நமக்கு புரிஞ்சிடும். சாகா கல்வி என்ன நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவ நிகிரகம். அப்படின்னா தத்துவங்கள் அனைத்தும் நிகிரகமாகி ஓடி போயிடும். தத்துவம் எதுவுமே நமக்கு நிற்காது, எல்லாம் ஓடி போயிடும்.
அதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் தன்மை அறிந்து அம்மையமாதல். இறைவனுடைய தன்மை என்ன நமக்கு புரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்மளும் அந்த தன்மைக்கு மாறிடுவோம் அப்படிங்கிறதான். அப்போ இந்த பாடல் வந்து நமக்கு இந்த சாகா கல்வி ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம எல்லோருமே கண்டிப்பாக பின்பற்றிட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல வந்தீங்கன்னா அது ஒரு ரகசியத்தை நான் சொல்லாமல் விட்டுருக்கேன், நீங்களே கவனிச்சிருக்கலாம். அது என்ன அப்படின்னா, திருச்சிற்றம்பல ஜோதி நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லாமல் விட்டுருக்கேன். புரியுதுங்களா? அப்போ இதை நம்ம எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக கூடிய விரைவில் இன்னொரு பதிவு மூலமாக, இன்னொரு பாடல் மூலமாக கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பதிவு பண்ணுறோம். சரிங்களா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொலியோட நம்ம சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.